அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம், வெளியாகியுள்ள புதிய தகவல். கொழும்பில் மீட்கப்பட்ட கோடிக்கணக்கான பொருள் பின்னணியில் சிக்கிய வெளிநாட்டவர். நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய திட்டம். பாடசாலைகளை மூடுவது குறித்த அரசின் திட்டம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழில் அதிகாலை இடம்பெற்ற பயங்கரம், அச்சத்தில் உதவாத இளவர்கள். யாழில் இளைஞர் யுவதிகளுக்கு அதிகரிக்கும் ஆபத்து, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மின்னல் தாக்கம் குறித்து பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொழும்பில் ஆபத்தாக மாறியுள்ள 24 அடுக்குமாடி குடியிருப்புகள், சிறுவனுக்கு நேர்ந்த கதி. கிளிநொச்சியில் குளவிக்கொட்டு 39 மாணவர்கள் பாதிப்பு. ஸ்பெயின், போர்ச்சுகலில் புயல் மழை பாதிப்பு, புகையிரதங்கள் ரத்து. கடந்த ஆண்டு 2047 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தனியார் வாகனங்கள் மற்றும் வணிக நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களுக்கான மொத்த இறக்குமதி செலவினமாக கூறப்படுகின்றது. மேலும் வாகன இறக்குமதிக்கான மொத்த செலவு 2025 டிசம்பரில் 301 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்துள்ளது. 2025 ஆண்டில் வணிக வாகன இறக்குமதி 440.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும், தனியார் வாகன இறக்குமதி 1606.7 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் இருந்தது. கடந்த ஆண்டில் அதிகபட்ச வருடாந்திர ஏற்றுமதி வருவாய் பதிவாகி இருந்தாலும் வர்த்தக கணக்கு பற்றாக்குறை 2024 ஒப்பிடும்போது 7.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டில் வாகன இறக்குமதி செலவினத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. கிரிபத்கொடை பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் தாய்லாந்து பிரஜை உட்பட 2 கழனி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கழனி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர்கள் 20 நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 3 கிலோ ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் மொத்த பெறுமதி சுமார் 6 கோடி ரூபாய் என்று போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தாய்லாந்து பிரஜை இந்த போதைப் பொருளை நாட்டிற்கு கொண்டு வந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கழனி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் டிஜிட்டல் நிர்வாக இயக்கத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கௌபே டிஜிட்டல் போக்குவரத்து அபராதம் செலுத்தும் முறையை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தும் நடவடிக்கை அதிகாரப்பூர்வமாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய நடைமுறை நாடு தழுவிய ரீதியிலான அறிமுகமானது கடந்த பிப்ரவரி 3 நிறைவடைந்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் வாகன சாரதிகள் எந்த இடத்திலிருந்தும் மின்னணு முறையில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்தவும், தாமதமின்றி தங்கள் ஓட்டுநர் உரிமங்களை உடனடியாக மீட்டெடுக்கவும் அனுமதிக்கின்றது. இந்த திட்டம் ஏற்கனவே 86,000க்கும் மேற்பட்ட பரிவர்த்தனைகளை செயற்படுத்தியுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் ரூபாய் 115 மில்லியனுக்கும் அதிகமான டிஜிட்டல் வசூல்கள் ஈட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் குறைந்த எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் குறித்து இலங்கை ஆசிரியர் சங்கம் கருத்து வெளியிட்டுள்ளது. அதன்படி குறித்த தீர்மானத்தினால் மலையக மாணவர்களின் இலவச கல்வி உரிமை பாதிக்கப்படலாம் என்று அந்த சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நுவரெலியாவில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அந்த சங்கத்தின் நுவரெலியா மாவட்ட செயலாளர் பேலு இந்திரச்செல்வன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் 50க்கு குறைவான மாணவர்களை கொண்ட சுமார் 1500 பாடசாலைகளை மூடுவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை 3000 வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தற்போது மாணவர்கள் 3 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் கல்வி கேட்கும் வகையில் பாடசாலைகள் அமைந்துள்ளன எனினும் புதிய சுற்று நிருபத்தினூடாக இந்த தூரத்தை 5 கிலோமீட்டராக அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு திட்டமிட்ட செயல். முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லாத நிலையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் மலையக மாணவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். மலையக மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு கல்வி மட்டுமே ஒரே வழி என்பதை கருத்தில் கொண்டு இந்த விவகாரத்தில் அரசாங்கம் மீளாய்வு செய்ய வேண்டும். இதேவேளை அரசாங்கம் சமத்துவமான கல்வி என கூறினாலும் இதுவரையில் சமத்துவமான பாடசாலைகள் உருவாக்கப்படவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
யாழ்ப்பாணம் கட்கோவளம் பருத்தித்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று அதிகாலை 3 பேர் உள்நுழைந்து வாழ்வீட்டு தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. வீட்டில் கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் மட்டுமே தனிமையில் இருந்துள்ள நிலையில் கணவர் மீது சரமாரியாக வாழ்வீட்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தம்பதிகள் கத்தி கூச்சலிட்ட போதும் அச்சத்தில் அக்கம்பக்கத்தினர் எவரும் உதவிக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது. தாக்குதல் நடத்தியவர்கள் முகமூடி அணிந்திருந்த நிலையில் அவர்களது முகத்தை அடையாளம் காண முற்பட்ட வேளை அவர்கள் தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் நேற்று அதிகாலை 3 மணியளவில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட போதிலும் போலீசார் அதிக நேரமே விசாரணைகளை நடத்தியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நீரிழிவு தாக்கம் அதிகரித்து செல்வதாக யாழ்போதனா வைத்தியசாலையின் நீரிழிவு நோய் தொடர்பிலான விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் மகாலிங்கம் அரவிந்தன் நேற்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக இளம் யுவதிகள் இளைஞர்கள் மத்தியில் நீரிழிவு தாக்கம் அதிகரித்து செல்வது காணக்கூடியதாக உள்ளது. கொழும்பு மாவட்டத்திற்கு அடுத்ததாக யாழ் மாவட்ட நீரிழிவு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது. இது அபாய அறிகுறியாகும். இத்தருணத்தில் இளைய தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. யாழ் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையமும் யாழ் மருத்துவப்பீட சமுதாயம் மற்றும் குடும்பநல மருத்துவத்துறையும் நடத்துகின்ற நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வானது 7ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு யாழ் மருத்துவ பீடத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு உலக மருத்துவ நிறுவனம் அனுசரணை வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் கடுமையான மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று நண்பகல் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு 11 மணி வரையில் அமுலில் இருக்கும். அதன்படி மேற்கு சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் கடுமையான மின்னல் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மின்னல் நடவடிக்கைகளின் போது ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பின் புறநகர பகுதியான மோதரையில் உள்ள எலமுத்து சிவன் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகம் உட்பட 24 அடுக்குமாடி குடியிருப்புகள் தரமற்ற கட்டுமானத்தில் இருப்பதாக நகர மேம்பாட்டு ஆணையகம் தெரிவித்துள்ளது. அடையாளம் காணப்பட்ட பகுதிகளை பொதுமக்கள் வாழக்கூடியதாகவும் பாதுகாப்பானதாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் நகர மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. மோதர கிளமுத்து சிவன் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் 7வது மாடியில் நேற்றைய தினம் சீமெந்து கலவை உடைந்து வீழ்ந்ததில் சிறுவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். பலத்த காயமடைந்த சிறுவன் தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். மோதிர கிளமுத்து சிவன் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் 7வது மாடியில் உள்ள 2 அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு இடையே வெளிப்புற சுவரில் உள்ள ஒரு பகுதி நேற்று காலை 8:30 மணிக்களவில் இடிந்து வீழ்ந்துள்ளது. காயமடைந்த 7 வயது சிறுவன் தனது பாட்டியுடன் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் அடிவாரத்தில் உள்ள ஒரு கடையில் அருகில் நின்று கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இடிந்து வீழ்ந்த பகுதியில் சிறுவன் தலையில் வீழ்ந்ததாக கூறப்படுகின்றது. கிளிநொச்சியில் பாடசாலை மாணவர்கள் பலர் குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இன்று காலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மகா வித்தியாலய மாணவர்களே இவ்வாறு குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 39 மாணவர்கள் இவ்வாறு குளவிக்கோட்டிற்குள்ளாகியுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்பெயின் நாட்டிற்கு தெற்கே ரோண்டா நகரத்தில் லியோனார்டோ என்ற புயல் தாக்கியதில் 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிலான மழை பெய்துள்ளது. 24 மணி நேரத்தில் 35 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்த மழையினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் புகையிரதங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆண்டலூசியாவின் தெற்கு பகுதியில் சில பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் 3500க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பிற்காக வெளியேற்றப்பட்டுள்ளனர். கட்டிடம் வீழ்ந்ததில் ஒருவர் காயமடைந்த நிலையில் தொடர் மழையால் வயல்கள் வெள்ளம் சூழ்ந்தும் நீரில் மூழ்கியும் காணப்படுகின்றன. கட்டடங்கள் வீடுகள் மழைநீரால் சூழப்பட்டிருந்த நிலையில் இதுபோன்று போர்ச்சுகல் நாட்டிலும் வெள்ள பாதிப்பு, மரங்கள் முறிந்து விழுதல், நிலச்சரிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. 11,000க்கும் மேற்பட்ட மீட்புக் குழுவினர் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.